إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாவதாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியூன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இவ்வுலகத்திலே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதிலும் ஒரு உன்னதமான ஒரு அழகிய தோற்றம் கொண்ட ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்துள்ளான். இந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அவனின் கட்டளைகளை ஏற்று அவனை பின்பற்றிய முஃமின்களாக ஆகுவதற்காக வேண்டி சுமார் 1,24,000 நபிமார்களையும் அனுப்பி வைத்துள்ளான். அவர்களில் 313 பேரை ரசூல்மார்களாகவும் அந்த ரசூல்மார்கள் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி சுமார் 104 வேதங்களையும் கொடுத்திருக்கின்றான். அந்த 104 வேதங்களில் 4 வேதங்கள் கிதாபுகள் என்றும் 100 வேதங்கள் சுஹூஃபுகள் என்றும் அழைக்கப்படும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சுஹூஃபுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே மௌஇலா அதாவது உபதேசங்களையும் ஹிக்மா நுட்பங்களை ஞானத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த சுஹூஃபிலே இந்த 2 விடயங்களையும் தான் நாம் பிரதானமாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 விடயங்களை பிரதானப்படுத்தி கூறியிருக்கின்றான். அதிலே முதலாவது அகீதா சம்பந்தமான விடயங்களை குறிப்பிடுகின்றான். இரண்டாவது இபாதத், மனிதனுடைய அமல் இபாதத் சம்பந்தப்பட்ட விடயங்களை கூறியிருக்கின்றான். மூன்றாவது வரலாறுகள் சம்பந்தமான விடயங்களை கூறியிருக்கின்றான். 4வது உபதேசங்களையும் அதிலே வைத்திருக்கின்றான். இப்படி ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மரணிக்கும் வரை தேவையான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த குர்ஆன். எனவே அப்படியான ஒரு அற்புதம் பொருந்தியதுதான் இந்த குர்ஆன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவிலே கூறுகின்றான், குல்ல இனிஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் லஹீரா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
குல்ல இனிச்சித்தமாத்தில் இன்சுவல் ஜின்னு, மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல ஐயா தூபி மிஸ்லி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு மனிதர்கள் ஜின்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள், அவர்களால் கொண்டு வர முடியாது. வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் லஹீரா, அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசையாக இருந்தாலும் இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாது என்று அல்லாஹு தஆலா சவால் விட்டு கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாராலும் உருவாக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமானது, சிறப்பானது தான் இந்த குர்ஆன். மேலான சங்கைக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனிலே சில சூறாக்களையும் வைத்துள்ளான். அந்த சூறாக்களை நாம் ஓதுவதன் மூலம் பல பலன்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இரவிலே சூரா முல்கை ஓதுகிறாரோ அவருக்கு கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று சூரா கஹ்ஃபை ஜும்மா நாளிலே யார் ஓதுகிறாரோ அவருக்கு இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் ஒரு பிரகாசத்தை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் சூரா கஹ்ஃபுடைய 10 ஆயத்துக்களை யார் மனனமிடுகிறாரோ அவரை தஜ்ஜாலுடைய பித்னாவை விட்டு பாதுகாக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், சூரா யாசினை யாராவது ஓதி வந்தால் அவருடைய பாவ மன்னிப்புக்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த சூரா யாசினை மரணித்தவர்களுக்காக வேண்டி ஓதுவதும் ஒரு வரவேற்கத்தக்க அமலாகும். எனவே சங்கைக்குரியவர்களே, இவ்வளவு அற்புதங்களையும் சிறப்புகளையும் பொருந்திய இந்த குர்ஆனை நாங்கள் அனைவரும் ஓதக்கூடியவர்களாக, அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.